My name is Sridhar, ma'am. I complete for Diploma Civil Engineering 2017 pass out year, ma'am. One brother ஃபைனான்ஸ் கம்பெனியில் அசிஸ்டன்ட் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் மேடம். குவியில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆக்சுவலி நிறைய கேட் சென்டரில் ஆக்சுவலி கேட் பின் டெக்னாலஜி கோயம்புத்தூர் சென்டர்லாம் ஆக்சுவலி ஜாயின் பண்ணியிருந்தேன் மேம். ஆனால் அந்த அளவுக்கு ப்ராக்டிக்கலாக எடுக்கல அவங்க. ஸோ அப்புறம் ரொம்ப நாளாக நான் யோசிச்சிட்டே இருந்தேன், சரி எந்த பிளாட்ஃபார்மில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் சர்ச் பண்ணிட்டு இருக்கிறப்போ குவியும் நான் பார்த்துனேன். அப்போது செப்டம்பர் மந்த்ல தான் அப்புறம் ஆக்சுவலி நானே குவியில் வந்து ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டு அப்புறம் ஜாயின் பண்ணேன் கோர்ஸ். இப்போ பிஎம் கோர்ஸ் வந்து போயிட்டு இருக்குங்க. ஆக்சுவலி இப்போ ஸ்டாட் ப்ரோ கிளாஸஸ் வந்து கரண்ட்ல போயிட்டு இருக்கு. குவியில் வந்து ஜாயின் பண்றப்போ நான் ரொம்ப இது பண்ணிட்டு தான் இருந்தேன். எப்படியாவது இந்த ஃபீல்டில் வந்து ஃபுல்லாக இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒரு அட்லீஸ்ட் ஓனாவோ இல்லை அட்லீஸ்ட் ஏதோ ஒரு இன்ஜினியர்ட்டா அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு இதில் தான் இருக்கேன். ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமும் மென்டர்ஸ்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. ஆக்சுவலி அவங்க ஹெல்ப் பண்ணனால இப்போ ஆட்டோகேடு அண்ட் ரிவீட்டும் இப்போ ஸ்டாட் ப்ரோ வரைக்குமே நான் இப்போ கண்டினியூஸாக இது பண்ணியிருக்கேன். அதுவே ஒரு பெரிய இதுதான். டவுட் செஷன் கிளாரிஃபை பண்றப்போ கொரி ரைஸ் பண்ணப்போ மென்டர் வந்து ஹெல்ப் பண்றதுல ரொம்ப பிடிச்சிருக்கு மேம். ஆக்சுவலி செந்தில் குமரன் சார் ஆக்சுவலி ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அவர் தான் வந்து நான் நிறைய டைம் வந்து கொரி ரைஸ் பண்ணி டவுட்லாம் நிறைய கேட்டிருக்கேன். ஸோ மற்ற பிளாட்ஃபார்ம்லாம் கூட ஒரு டைம் 2 டைம் மேலே கேட்டால் கூட நம்ம சொல்லி தர மாட்டாங்க. ஸோ அவர் வந்து நிறைய டைம் எனக்கு வந்து கைடு பண்ணியும் பண்ணிக்காரு. ப்ளஸ் நிறைய அடிஷ்னலாக சில டிப்ஸ்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு மேம். ரிவீட் தான் மேம். ரிவீட்ல 3D டிசைனிங் பண்றதுல அது ஒரு ஆக்சுவலி அதுதான் லேர்ன் பண்ணணும்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்தது. ஸோ அதில் ப்ராஜெக்ட் பண்றப்பையும் பில்டிங் டிசைனிங் பண்றப்போ நல்லா ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருந்துச்சுன்னா அது மாதிரி தான் நிறையா எனக்குமே இப்போ ஒரு சில என்னோட ரிலேட்டிவ் சைட்லையும் சரி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையும் சரி ஒரு சில பிளான்ஸஸ்லாம் நானுமே அவங்களுக்கு இது பண்ணி கொடுத்துருக்கேன். 2D பிளானும் 3D பிளானும் நான் இது பண்ணி கொடுத்துருக்கேன். ஆட்டோகேடு ப்ளஸ் ரிவீட் வந்து 2 சாஃப்ட்வேர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட்ல வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக நான் இருந்தது இல்லைங்க. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோகேட்லேயே வந்து சில டூல்ஸ்லாம் வந்து நான் தெரியாம ஓவராலாக தான் பண்ணிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் அந்த எப்படி சொல்றேன்னா இப்போ மவுஸ் க்ரஷர் வச்சு தான் யூஸ் பண்ணி டூல்ஸ்லாம் நான் வந்து இது பண்ணுவேன். அப்படி இருக்கப்போ இப்போ குவியில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நான் எல்லா டூல்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா கீபோர்டில் யூஸ் பண்ணி தான் மேக்ஸிமம் வந்து சாஃப்ட்வேர்ஸ்லாம் இது பண்ணுறாங்க. ஸோ அதே ஒரு பெரிய இதுதாங்க. ஸோ அதுலேயும் கொஞ்சம் இப்போ இங்கிலீஷ் கிளாஸஸ்லையும் ஜாயின் பண்ணிருக்காங்க. அவர் செந்தில்குமரன் சார் சொல்லியிருக்காங்க. வெரி குட் மேம். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபீல்டில் இவ்வளோ இதாக நான் பேர் ஆகணும்னாங்கிறது பட் அதர் பிளாட்ஃபார்ம்ல நான் ஜாயின் பண்ணப்பலாம் எனக்கு வந்து அவ்வளோ சாட்டிஸ்ஃபையும் இல்லை. வெளியில கோர்ஸ் முடிச்சுட்டுமே கூட நான் அந்த அளவுக்கு ஒரு இதாக ஃபீல் பண்ணல. இந்த குவியில் வந்து நான் ஓனாக தான் சர்ச் பண்ணி நானாக தான் என்கொயரி கேட்டு ஜாயின் பண்ணிடுவேன். ஸோ முன்ன இருந்ததை விட இப்போ ரொம்பவே பெட்டர் தான் மேம். ஆக்சுவலி இந்த ஃபீல்டில் டிசைனிங் ஃபீல்டில் ரொம்பவே நிறைய கற்றுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். நிறையா இது பண்ணுறேன். அதனால நிறையா சில விஷயங்கள்லாம் நானே ஓனாகவும் மென்டர்ஸ்ட்டை கேட்டு அவங்கள்ட்ட ஏதாவது டவுட்ஸ்லாம் இதெல்லாம் கேட்டு இது பண்ணிக்கிறாங்க. முன்ன இருந்த விட இப்போ ஓவராலாக ஒரு 80% நான் ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிருக்கு. குவிக்கு ரொம்ப தேங்க்ஸ்லி வந்து நிறைய லேர்ன் பண்ணுறதுக்கு நிறைய இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நிறைய சொல்லியும் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக குவி வெரி பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் மேம். ஐ சஜஷன் ஃபார் மை ஃப்ரெண்ட் சர்க்கிள் கூட நான் ரெஃபர் பண்ணியிருக்கேன் மேம். குவி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிசைனிங் ஃபீல்டில் நிறைய கற்றுக்கிறதுக்கும் இருக்கும். ப்ராக்டிக்கலாகவும் சரி ரொம்ப ஈஸியாக இங்கிலீஷ் அண்ட் தமிழில் எல்லாத்துலேயுமே இது பண்ணி நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி நான் நிறையா இது பண்ணிக்கிறேன்.